அபிமன்யு 50க்கும் மேற்பட்ட யாளியர்களை கொன்று இருக்கிறான். யாளியர் குலம் நிச்சயமாக அமைதியாக இருக்காது. இனி யாளியர் குலத்தாலும் அபிமன்யு குறிவைக்கப்படுவான். இனி அவனை எல்லா இடங்களிலும் யாளியர் குலம் பின்தொடரும். அந்த குலம் அவனை இடைவிடாமல் வரம்பில்லாமல் வேட்டையாடும். அவன் இறக்கும் வரை இது தொடரும். ஆனால் இந்த வேட்டை அபிமன்யுவோடு முடியாது. துவாரகர் குலம், வர்ணர் குலம் கூட இதில் சிக்கும். ஏனெனில் அவர்கள்தான் அபிமன்யுவுக்கு ஆதரவு கொடுத்தனர். அதோடு காளீசன் எனும் வர்ணர் குலத்தவர் அவனோடு இணைந்து போர் புரிந்திருக்கிறார். அதனால் இது ஒரு முடிவில்லா பகையாக துவங்க அதிக வாய்ப்பிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர ஒரு ஒப்பந்தம் நிகழ வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் இருபக்கத்தில் இருந்தும் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும். அபிமன்யுவின் கண்ணில் காந்தீபன் பட்டா. இதை சமாளிக்க ஒரு வழி இருக்கிறது என்றால் அது காந்தீபன் தான். காந்தீபனை உயிரோடு பிடித்தால் அவனை வைத்து யாளியர் குலத்தோடு பேரம் பேசலாம். அது பல வகையில் அபிமன்யுவுக்கு உதவும். ஆனால் காந்தீபன் ரகசியமாக தப்பி ஓடிக்கொண்டிருந்தான். காந்தீபன் ஓடிய திசையை பார்த்த அபிமன்யுவின் கண்கள் சுருங்கின. அபிமன்யு தன் ஈட்டியை கையில் எடுத்தான். அதில் கருமின்னல்கள் பாய அவன் ஈட்டியை மிக வேகமாக சுழற்றினான். காந்தீபனை நேரடியாக குறிவைத்து அவன் ஈட்டியை வீசினான். மின்னல்கள் புடைசூழ அபிமன்யுவின் ஈட்டி பாய்ந்து சென்றது. தனது உயிரை குறிவைத்து பாய்ந்து வந்த ஈட்டியை கண்ட காந்தீபன் மீண்டும் தனது யாழி வடிவத்திற்கு மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான். மூர்க்கமான யாழியாக மாறிய அவன் தலையை உயர்த்தி வானை நோக்கி கர்ஜிக்க தங்க தீச்சுடர்கள் அவன் வாயில் இருந்து வானை நோக்கி பறந்தன. தீச்சுடர்கள் நிலம் முழுக்க பரவி இந்த இடத்தை மீண்டும் ஒரு நெருப்புக் கடலாக மாற்றி காந்தீபனுக்கு காவலாக நின்றது. ஆனால் பாய்ந்து வரும் மின்னல் ஈட்டி அந்த நெருப்புக் கடலை எல்லாம் துளைத்துக் கொண்டு பாய்ந்து காந்தீபனின் உடலை தாக்கியது. ரத்தம் தரையில் தெரித்தது. அவனது பிரம்மாண்டமான வடிவம் பின்னோக்கி பறந்தது. காடே அதிரும்படி அவன் வழியில் அலறினான். அவனது மார்பில் இறங்கிய ஈட்டி அவனை கடுமையாக காயப்படுத்தியது. அந்த காயம் வேகமாக பரவியது. காந்தீபன் கண்களில் பயம் மெதுவாக ஊடுருவியது. அவனது சுவாசம் சீரற்றதாக மாறியது. அவனது நம்பிக்கை சரிந்தது. அபிமன்யு அதை தெளிவாக கண்டான். யாளியர் குலத்தின் மூத்தவர் என்ற பதவியில் இருக்கக்கூடியவனது பலம் இவ்வளவுதான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன் புகழ் உன் வலிமையை தாண்டி பறந்திருக்கிறது. அது உன் கண்ணை மறைத்து உன்னை வளரவிடாமல் செய்திருக்கிறது. அதனால்தான் இப்போது இந்த நிலையில் நீ சிக்கித் தவிக்கிறாய். உனது பெயருக்கும் புகழுக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் நீ என்றான் அபிமன்யு. அவனது வார்த்தைகள் அனைத்தும் கடுமையாக இருந்தன. அபிமன்யு மீண்டும் தனது சக்தியை சேகரிக்க தொடங்கினான். காந்தீபன் பெரும் அழுத்தத்தை உணர்ந்தான். அவன் பார்வை பெருநாதனை நோக்கி சென்றது. ஆதரவிற்காக அவன் ஏங்கி தவித்தான். ஆனால் பெருநாதன் நிலைமை அவனை விட மோசமாக இருந்தது. அவன் காய்ந்த சருகை போல கிடந்தான். காளீசன் பெருநாதனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை. காளீசனின் ஒவ்வொரு தாக்குதலும் இடிபோல இறங்கி பெருநாதனின் உடலை இரத்தத்தால் நனைத்திருந்தது. பெருநாதனின் அசைவுகள் வினாடிக்கு வினாடி இறங்கிக் கொண்டே இருந்தது. அவனுக்கு எதிர்த்து சண்டையிடும் ஆற்றல் இல்லை. நிலைமையை காந்தீபன் சரியாக புரிந்து கொண்டான். அவன் இதற்கு மேல் இங்கு தங்கி இருந்தால் கண்டிப்பாக மரணம்தான். மரண பயம் பெருமையை விழுங்கியது. காந்தீபன் தனது யாழி தீப்பிழம்புகளை கட்டவிழ்த்து அபிமன்யுவை தாக்கி தப்பி ஓட நினைத்தான். ஆனால் அபிமன்யு நகரவில்லை. அவன் தீப்பிழம்புகள் வழியாக நடந்து வந்தான். நிலபூத சக்தி அவனை பாதுகாக்க இந்த நெருப்பெல்லாம் அவனுக்கு மிக சாதாரணமானதாக இருந்தது. காந்தீபன் கண்முன்னே அபிமன்யு காயமின்றி நெருப்பை கடந்தான். அதை கண்டதும் காந்தீபனின் மீதமுள்ள நம்பிக்கையும் உடைந்தது. தனது உடலை தாங்கிக் கொண்டு காந்தீபன் முழு வேகத்தில் தப்பி ஓடினான். அபிமன்யு அவனை பார்த்து, நாங்கள் தான் முன்பே எச்சரித்தோமே என்றான். அந்த சமயத்தில் அபிமன்யு தனது சக்திகள் அனைத்தையும் திரட்டினான். இரட்டை பிரளய தாக்குதல் என்று அவன் கர்ஜித்தான். அபிமன்யுவிடம் இருந்து பெருங்கடல் போல சக்தி அலை முன்னோக்கி பாய்ந்து காந்தீபனை நோக்கி விரைந்து சென்றது. அது முன்னோக்கி செல்ல செல்ல நிலம் பிளந்தது. ஒரு வலுவான கடைசி தாக்குதலை அபிமன்யு தொடுத்தான். தன்னை பேராபத்து நெருங்குவதை உணர்ந்த காந்தீபன், மூத்தவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். அபிமன்யு தயக்கமின்றி தாக்குதலின் வேகத்தை அதிகரித்தார். அந்த சமயத்தில் அங்கு ஏதோ ஒரு மாற்றம் அரங்கேறியது. பரிமாணம் உறைந்தது. ஒரு ராட்சத கைரேகை அச்சு பாய்ந்து வந்து அபிமன்யுவின் இரட்டை பிரளய தாக்குதல் மீது நேரடியாக மோதியது. அந்த மோதலில் காதை கிழிக்கும் ஒரு சத்தத்தோடு வெடிப்பு ஏற்பட்டது. நிலம் பலமாக குலுங்கியது. நிலமெல்லாம் வெடித்து ஆங்காங்கு பள்ளங்கள் தோன்றியது. காற்றில் தூசியும் புழுதியும் புயலும் பரவி இருந்தது. அவை அனைத்தும் தணிந்த பிறகு அதன் மையத்தில் ஒரு உருவம் தனியாக நின்று கொண்டிருந்தது. அவர் கருப்பு அங்கிகளை அணிந்திருந்தார். அவர் கால்கள் விரிசல் நிறைந்த நிலத்தில் உறுதியாக பதித்திருந்தன. அவரை சுற்றியுள்ள பகுதி கருகி சிதைந்திருந்தது.
ஆனால் அவரது ஆடைகள் கொஞ்சம் கூட சேதமடையவில்லை. அபிமன்யு வெறித்து பார்த்தான். அவரிடம் இருந்து ஒரு உன்னதமான சக்தி வருவதை அபிமன்யு உணர்ந்தான். அவனால் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவரை கண்டதும் காந்தீபன் நிம்மதியுடன் அவரது முழங்காலில் விழுந்தான். மூத்தவர், இந்த கொடூரன் தான் நம் ஆட்களை கொன்றது. அவனிடம் நிலபூத சக்தி, வர்ணபூத சக்தி என 2 பஞ்சபூத சக்திகள் இருக்கிறது. அவனை கொல்லுங்கள், அவனை கொன்று அந்த சக்தியை கைப்பற்றுங்கள் என்றார். கருப்பு அங்கி அணிந்த மூத்தவர் மெதுவாக திரும்பினார். அவர் கண்கள் போர்க்களத்தை பார்வையிட்டன. வீழ்ந்த வீரர்கள், உடைந்த ஆயுதங்கள், வர்ணபூத சக்தியால் வெடித்து சிதறிய உடல்கள் என அனைத்தையும் பார்த்தவுடன் அவரது முகம் கோபத்தால் சிவந்தது. வியாளியர் குலத்தில் எஞ்சியது இதுதானா? ஒரு இளைஞனை உங்களால் வெல்ல முடியவில்லை, ஆனாலும் நீங்கள் உங்களை மூத்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள் என்று கத்தினார். காந்தீபன் தலை குனிந்து நின்றார். பழைய உறவுகள் மட்டும் இல்லை என்றால் இங்கேயே நான் உன்னை கொன்றிருப்பேன் என்று திட்டினார். போர் முழுவதுமாக நின்றது. வர்ணபூத சக்தி அபிமன்யுவின் உடலுக்குள் சென்றது. யாழியரால் பிடிக்கப்பட்ட வசுதேவி விடுதலை செய்யப்பட்டார். காளீசன் வந்து அபிமன்யுவோடு இணைந்து கொண்டார். அவரது முகம் பதட்டமானது. அபிமன்யுவின் கவனம் கருப்பு அங்கி அணிந்த பெரியவர் மீது நிலைத்திருந்தது. அவன் காளீசனை நோக்கி சாய்ந்து, இவர் யார் என்று கேட்டார். காளீசன் தலையை ஆட்டினார். இவருடைய சக்தியை என்னால் அளவிட முடியவில்லை. குறைந்தபட்சம் இவர் தேவோதய வீரராக இருக்கலாம். நான் வர்ணர் குலத்திற்கு தகவல் தெரிவித்து விட்டேன், கொஞ்சம் காத்திரு என்றார். காளீசன் யோசித்து முடிப்பதற்குள் பெரியவர் பதிலளித்தார். நீங்களும் உங்கள் வெள்ளை புலியும் கடைசி வரை இதை ஒளிந்து கொண்டுதான் பார்க்க போகிறீர்களா? அன்பு தாமா அவர்களே, நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் இவனை இங்கேயே கொன்று விடுவேன் என்றார். அதை கேட்டவுடன் அபிமன்யு முகம் மாறியது. அவன் குழப்பத்தோடு சுற்றி முற்றி பார்க்க பயங்கரமான சுழல் காற்று ஒன்று வீசியது. ஒரு ராட்சத வெள்ளை புலி காற்றில் மிதந்தது. அதன் முதுகில் தாமா அமர்ந்திருந்தார். அவரது முகபாவனை கோபத்தால் குளிர்ந்தது. நீ இன்னும் உயிருடன் இருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ரணசிங்கா என்றார். அதை கேட்டு ரணசிங்கர் லேசாக சிரித்தார். காளீசன் பேசுவதற்குள் தாமா தொடர்ந்தார். என் சீடனை கொல்லும் எண்ணம் ஏதாவது தோன்றி இருந்தால் அதை இப்போதே அகற்றிவிடு. இல்லை என்றால் நீயும் உன் குலமும் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றார். அதை கண்ட காந்தீபன் கோபத்தில், உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்கள் மூத்தவரையே மிரட்டுகிறாய் என்று கத்தினார். அவனது வார்த்தைகள் முழுமையாக நிலை பெறுவதற்குள் தாமா தனது கையை உயர்த்தினார். கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒன்று பாய்ந்து காந்தீபனை சுற்றியுள்ள இடம் உள்ளோக்கி சரிந்தது. கண்ணுக்கு தெரியாத மலை ஒன்று தன் தலை மீது நிற்பதைப் போல காந்தீபன் உணர்ந்தான். அவனது உடல் தரையோடு தரையாக அழுத்தப்பட்டது. அவன் அலறினான். ரணசிங்கன் உடனடியாக எதிர்வினையாற்றினார். அவர் தனது இருண்ட சக்தியை வீச அது தாமாவின் சக்தியோடு மோதியது. போர்க்களம் முழுவதும் அதிர்ச்சி அலைகள் கிழித்தெறிய அனைத்து திசைகளிலும் இடி வெடித்தது. பவித்ரோதய நிலைக்கு கீழே இருந்த வீரர்கள் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மண்டியிட்டனர். காளீசன் கூட தனது மூச்சுக்காற்று தடுமாறுவதை உணர்ந்தார். அபிமன்யுவையும் மற்றவர்களையும் அந்த சக்தி அடையும் முன் தாமா தனது விரல்களை அசைத்தார். அவரது உடலில் இருந்து ஒரு வெள்ளி நிற ஒளி வெடித்து காற்றில் பொங்கி எழுந்த சக்தி அலைகளை உறைய வைத்து காலமே நிறுத்தப்பட்டது போல் அந்த இடம் ஒரு நொடி அமைதியானது. பின்னர் அவை எந்த பாதிப்பும் இல்லாமல் மூடுபனியில் கரைந்தது. அபிமன்யு தாமாவை வெறித்து பார்த்தார். சப்தசேனர்கள் ஏன் இந்த உலகின் வலிமையான உருவங்களாக மதிக்கப்படுகிறார்கள் என்பதை அபிமன்யு இப்போது புரிந்து கொண்டார். தனது கருப்பு அங்கிகளை சரி செய்து கொண்டு ரணசிங்கன் மெதுவாக சிரித்தார். தாமா, காலம் உனது சக்தியை கொஞ்சம் கூட மழுங்கடிக்கவில்லை. ஆனால் உன் ஆன்மா பலவீனமாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது. கடந்த கால போரில் நீ வாங்கிய அந்த முத்திரை அது உன்னை உயிருடன் சாப்பிடுகிறது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கிறாய் என்று சிரித்தார். தாமாவின் முகபாவனை மாறவில்லை. முத்திரையிடப்பட்டாலும் என்னை எதிர்கொள்ளும் அளவுக்கு நீ இன்னும் வளரவில்லை என்றார் தாமா. அவரது உடலில் சக்தி பாயத் தொடங்கியது. 1000 சூறாவளி காற்றுகள் அவரை சுற்றி சுழன்றது. காற்று அலறியது. பெரும் அழுத்தம் போர்க்களத்தை ஆட்கொண்டது. முதல் முறையாக ரணசிங்கனின் கண்களில் பயம் ஊடுருவியது. 1000 சூறாவளி காற்று அது என்ன செய்யும் என்பதை அவன் அறிவார். ரணசிங்கன் திரும்பி பெருநாதனையும் காந்தீபனையும் பார்த்தார். ஒருவனை சமாளிக்க முடியாமல் இதை எங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார். தாமா மீண்டும் ரணசிங்கனை பார்த்து, என்ன முடிவெடுத்திருக்கிறாய் என்று கேட்டார். ரணசிங்கன் தாமாவை பார்த்து, தாமா, உன்னை சந்தித்ததே இன்றைக்கு எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நமக்குள் ஒரு போர்க்கடன் மிச்சம் இருக்கிறது. கூடிய விரைவில் அதை திரும்ப அடைப்பேன்.
என்றார். அதை கூறியவுடன் அவரது உடல் காற்றில் கரும் புள்ளிகளாக கரைந்து மறைந்தது. ரணசிங்கன் மறைந்தாலும் மரண பயம் மறையவில்லை. காந்திபனும் பெருநாதனும் ஒரே நேரத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். மிச்சமிருந்த யாளியர் குல வீரர்களும் மிருகங்களைப் போல சிதறி ஓடினர். அமைதி தொடர்ந்தது. காளீசன் உறைந்து நின்று தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த வெள்ளை அங்கி அணிந்த தாமாவை உற்று பார்த்தார். தாமா தனது சக்தியை விலக்கிக் கொண்டு பகிராவின் முதுகில் இருந்து கீழே இறங்கினார். அபிமன்யு, எதுவும் சிக்கல் இல்லையே என்று கேட்டார். உண்மையைச் சொன்னால் ரணசிங்கனின் சக்தி அவனது உடலை தொட்ட நேரத்தில் தனது மரணம் நெருங்கிவிட்டது என்றே அபிமன்யு அறிந்தான். அதனால்தான் தாமா தனக்கு கொடுத்த சக்தி கல்லை அவன் உடைத்தான். ஆனால் அடுத்த சில நிமிடங்களுக்கு தாமா அங்கு வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. காளீசன் தொண்டையைச் செருமி, நாம் வர்ணர் குலத்திற்கு திரும்ப வேண்டும் என்றார். தாமா அவரை பார்த்து, நன்றி காளீசரே, ஆனால் எனக்கு வேறு வேலை இருக்கிறது. நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் வருகிறேன் என்றார். பின்னர் அவர் மறைந்தார். காளீசன், வசுதேவி, அபிமன்யு மூவரும் வர்ணர் குலத்தின் மாளிகையை வந்தடைந்தனர். அவர்கள் பிரதான மண்டபத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பழக்கமான குரல் அவர்களை வரவேற்றது. அபிமன்யு என்று ராஜதீபன் மைய மேடையில் இருந்தபடி அவனை அழைத்தார். அவரது கண்கள் நிம்மதியாலும் நன்றியாலும் நிரம்பியிருந்தன. அவருக்கு உண்மை தெளிவாக தெரியும். அபிமன்யு இல்லாமல் வர்ணர் குலம் யாளியர் குலத்தின் கைப்பாவையாக மாறியிருக்கும். மண்டபம் சக்தி வாய்ந்த நபர்களால் நிரம்பியிருப்பதை அபிமன்யு உணர்ந்தார். அங்கிருந்த பலர் காளீசனை விட வலிமையானவர்களாக இருந்தனர். ஆனால் ஒரு உருவம் அமைதியாக தலை குனிந்து கண்கள் மூடி அமர்ந்திருந்தது. அது மட்டும் அபிமன்யுவின் கவனத்தை ஈர்த்தது. மண்டபத்தில் இருந்த ஒவ்வொரு பார்வையும் அபிமன்யு மீது பதிந்தது. யாளியர் குலத்தோடு அவன் போட்ட சண்டையும் அவனை எதிர்க்க ரணசிங்கனே நேரில் வந்தார் என்பதும் அபிமன்யுவின் பெயரை அனைவர் மனதிலும் பதித்தது. இருப்பினும் அபிமன்யு அமைதியாகவும் மரியாதையுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொண்டார். வசுதேவி அவனை முறைப்படி அறிமுகப்படுத்தினார். அபிமன்யு அனைவரையும் வணங்கினார். அங்கிருக்கும் பலர் அபிமன்யுவை பொறாமையுடன் பார்த்தனர். அவர்களில் பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்து தேவோதய நிலை வரை வந்தனர். ஆனால் அவர்கள் முன்னால் இருந்த சிறுவன் 25 வயது தாண்டுவதற்குள் பவித்ரோதயத்தின் மேம்பட்ட நிலையில் இருந்தார். அபிமன்யு ராஜதீபனை பார்த்து, தலைவரே என்றார். அதற்கு ராஜதீபன், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் ரணசிங்கனை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்றார். ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தலைவர் ராஜதீபன் தனது பேச்சை தொடர்ந்தார். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஆகாச ரத்தினத்தை நெருங்குவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏனென்றால் அது எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை அடைவது உங்கள் திறனை பொறுத்தது. அதை அடைய விரும்புபவர்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அந்த சவாலில் நீங்கள் வெற்றி பெற்றால் அதை நீங்கள் அடைவதற்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம். அதே நேரத்தில் அதை அடைய ஒரு மர்ம மனிதன் துடிக்கிறான் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவன் எந்த பிரிவைச் சேர்ந்தவன் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் விசாரணையின் மூலம் ஆபத்தான பிரிவு ஒன்று அவனுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அந்த மர்ம மனிதன் யாளியர் குலத்துடன் கூட்டணி வைத்ததில் இருந்து யாளியர்களின் நடத்தை மாறிவிட்டது. அதனால்தான் யாளியர் குலத்தினர் எங்களை தாக்கினர். ஒரு சிறிய இடைநிறுத்தத்திற்கு பிறகு தலைவர் ராஜதீபன், ஆகாச ரத்தினக்கல்லை பொறுத்தவரை அதை பற்றி எங்களுக்கு அதிகம் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் அதன் பாதுகாவலர்களில் ஒருவர், அவ்வளவுதான். ஆனால் அந்த கல்லில் மறைந்திருக்கும் நுட்பத்தை பெற்று அதை எங்களிடம் கொடுக்கக்கூடியவரிடம் மட்டுமே அந்த கல் ஒப்படைக்க வேண்டும் என்று எங்கள் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு ஒத்துக்கொண்டால் நீங்கள் முன்னேறி செல்லலாம். இல்லையென்றால் நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னால் அந்த கல்லை நெருங்க முடியாது என்றார். மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். வர்ணர் பிரிவின் தலைமை மண்டபத்தில் நிலவிய இறுக்கமான சூழலில் ஆகாச ரத்தினக்கல்லை அடைவது பற்றி தலைவர் ராஜதீபனிடம் அபிமன்யு உறுதியாக பேசினார். ஆகாச ரத்தினக்கல்லில் மறைந்திருக்கும் நுட்பத்தை கொடுத்தால்தான் ரத்தினக்கல்லை எடுத்து செல்ல முடியும் என்று ராஜதீபன் உறுதியாக கூறிவிட்டார். ராஜதீபன் பேசி முடித்ததும் ஒரு சில நொடிகள் அங்கே அமைதி நிலவியது. அபிமன்யு மெதுவாக தலையை நிமிர்த்தி கம்பீரமான குரலில், அப்படியானால் ராஜதீபரே, உங்களிடம் கொடுக்கும் முன்பு அந்த ரகசிய வித்தையை நான் ஒருமுறை பார்த்துக் கொள்ளலாமா? அதை நான் புரிந்து கொள்ள முடிந்தால் அந்த கல்லை எடுத்து செல்ல
நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று அபிமன்யு கேட்ட அதே நொடியில் அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் நீண்ட நேரமாக அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு மூத்தவர் திடீரென கண்களை திறந்தார். அதுவரை மூடியிருந்த அவர் இமைகள் விலகியதும் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளி கூர்மையான ஈட்டியைப் போல அபிமன்யுவை தாக்கியது. அவர் மூத்தவர் வீரசேனர். அதிர்ச்சியும் ஏளனமும் கலந்த பார்வையோடு அபிமன்யுவை பார்த்தவர் கர்வத்துடன் பேசத் தொடங்கினார். என்ன சொன்னாய்? படித்து பார்க்கிறாயா என்று வீரசேனர் சிரித்தார். அவர் சிரிப்பொலி இடிமுழக்கம் போல அந்த மண்டபத்தில் எதிரொலித்தது. இளைஞனே, அந்த ஆகாச ரத்தினக்கல்லின் நிழலில் நிற்பதற்கே ஒரு வலிமை வேண்டும் என்று வீரசேனர் அபிமன்யுவை ஏளனமாக பார்த்தார். மேலும் வீரசேனர் அவனை பார்த்து, அந்த கல்லினுள் உறங்குவது சாதாரண சக்தி அல்ல, அது மிகவும் ஆபத்தான தூய்மையான ஆதிசக்தி. ஆன்ம மறுபிறப்பின் முதல் கட்டத்தை நெருங்கிய விதுரனால் கூட அதன் வீரியத்தை தாங்க முடியவில்லை. அவன் உடல் கருகிவிடும் நிலைக்குச் சென்றான். ஆனால் நீயோ ஆன்மீக பாதையை தொடக்கூட இல்லை. உன் ஆன்ம சக்தி பலவீனமாக இருக்கிறது. அதில் வலிமை இருப்பதற்கான தடயமே இல்லை என்றார். அவர் கண்கள் அபிமன்யுவை மேலிருந்து கீழாக அளவிட்டன. நீ இன்னும் உன் ஆன்மாவை விழிக்கச் செய்யவில்லை. ஏன், அதற்கான முயற்சியை கூட நீ துவங்கவில்லை. நீ உடல் வலிமையை மட்டுமே நம்பி செல்கிறாய். ஆன்ம அறிவை பெறவும் அதை வளர்க்கவும் உனக்கு இன்னும் பல ஆண்டுகள் பயிற்சி தேவை. அதன் முதல் பாடத்தையே நீ இன்னும் தொடங்கவில்லை. அப்படி இருக்க தெய்வீக நுட்பங்களை படிக்க முடியும் என்று கனவு காணாதே என்று அவர் வார்த்தைகளில் அபிமன்யுவின் மீதான வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. இதை கேட்ட அபிமன்யுவின் உள்ளுக்குள் கோபம் எரிமலையாய் பொங்கியது. ஆனால் அவன் முகம் அமைதியாகவே இருந்தது. அபிமன்யு பதிலளிக்கும் முன் அவன் அருகில் நின்ற வசுதேவி மிக மெல்லிய குரலில் அவனிடம் கிசுகிசுத்தார். அபிமன்யு, அமைதியாக இரு. இவர்தான் மூத்தவர் வீரசேனர். நீ எந்த பிரிவின் தலைவரை கொன்றாயோ அதே ஆகாச பிரிவைச் சேர்ந்த உயரிய மூத்தவர் இவர். இவரை பகைத்துக் கொள்வது நல்லதல்ல என்றார். வசுதேவியின் குரல் மென்மையாக இருந்தாலும் மூத்தவர் வீரசேனர் அவர்கள் இருவரையும் கழுகு பார்வையால் உற்று நோக்குவதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. இருப்பினும் அபிமன்யு இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகையை தவழவிட்டான். அவன் வீரசேனரை நோக்கி மிகவும் பணிவான ஆனால் அழுத்தமான குரலில் கூறினான். மன்னிக்கவும் மூத்தவரே, சக்தியை நாடிய பயணத்தில் என் ஆன்மாவை வளர்ப்பதில் நான் கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் ஒருபோதும் அதை முயற்சிக்க மாட்டேன் என்று அர்த்தமில்லை. ஆன்ம சக்தி குறைவாக இருந்தாலும் என் மன உறுதி என்னை முன்னே கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன். இந்த சவாலுக்கு என் ஆன்ம நிலை தடையல்ல என்றால் ஒரு முறை முயற்சிக்க நான் தயாராக இருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்காமல் போவதை விட முயன்று தோல்வியடைவதே எனக்கு மேல் என்ற அபிமன்யுவின் இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். ஏனெனில் அங்கிருந்த ஒவ்வொரு வீரரும் அந்த ஆகாச ரத்தினக்கல்லின் சூட்சமத்தை கற்க முயன்று அதன் பயங்கரமான சக்தி தாக்குதலால் ரத்தம் கக்கி பின்வாங்கியவர்கள். அவர்களின் நினைவுகளில் அந்த வலி இன்னும் இருந்தது. ஆனால் அபிமன்யுவோ இதை ஏதோ குழந்தை விளையாட்டு போல பேசிக் கொண்டிருந்தார். நிலைமையை சமாளிக்க வசுதேவி குறுக்கிட்டார். அபிமன்யு, மூத்தவர் வீரசேனர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. உண்மை என்னவென்றால், உனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டால் அதை பார்த்து பேராசை கொண்டு தகுதியற்றவர்கள் எல்லோரும் வருணர் மற்றும் ஆகாச பிரிவின் கதவுகளை தட்டத் தொடங்குவார்கள். இது இரு குலத்தவர்களுக்கும் தெரியும். அதனால்தான் ஆகாச ரத்தினக்கல்லை அடைய முயற்சிக்கும் எவரும் குறைந்தபட்சம் ஆரம்ப நிலையான ஆன்ம வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு கடுமையான விதியை வகுத்துள்ளனர் என வசுதேவியின் விளக்கத்தை கேட்டு அபிமன்யு முகத்தில் சற்றே கவலை தோன்றியது. அவன் சிந்தனையுடன் தன் நெற்றியை தேய்த்துக் கொண்டா. விதிகள் என் பாதைக்கு தடையாவதா என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். இதைக் கண்ட ராஜதீபன் வீரசேனரை பார்த்து தீவிரமாக கூறினார். மூத்தவர் வீரசேனர் அவர்களே, விதிகளுக்கு அப்பால் நாம் பார்க்க வேண்டிய சில உண்மைகள் உள்ளன. உங்கள் குலத்தின் வருங்கால தலைவியான வசுதேவியின் உயிரை காப்பாற்றியவர் அபிமன்யு. அன்று விதுரன் யாழிக்குளம் வசுதேவியை சிறைப்பிடிக்க முயன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அபிமன்யு மட்டும் குறுக்கே நின்று காப்பாற்றவில்லை என்றால் இன்று ஆகாச ரத்தினக்கல்லை வேறு வழியின்றி நாம் யாழி குலத்திடம் தாரை வார்த்திருப்போம் என்ற ராஜதீபனின் குரலில் கோபம் ஒலித்தது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். கடைசி நேரத்தில் அபிமன்யுவின் குரு அந்த பகவஜர நிலை மூத்தவரை திருப்பி அனுப்பவில்லை என்றால் வருணர் பிரிவு ஆபத்தான நிலையில் இருந்திருக்கும். யாழிக்குளம் ஏற்கனவே ஆகாச ரத்தினக்கல்லை கைப்பற்றி இருக்கும். அந்த குலத்தின் அசுர வலிமைக்கு முன்னால் உங்களால் கூட தனித்து நின்று இருக்க முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை. எனவே அபிமன்யுவை முயற்சிக்க அனுமதிப்பதே தர்மம். அவன் வெற்றி பெற்றால் அந்த வித்தை நமக்கு பயன்படும். உண்மையில் இது நம் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்றார். இதை சொல்லும்போது ராஜதீபன் தன் குலத்தின் சக்தி வாய்ந்த மூத்தவர்களை பார்த்தார். ராஜதீபன் உண்மையாகவே தனக்கு உதவ விரும்புவதையும் தன் மூலம்
தனது குருவான தாமாவுடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதையும் அபிமன்யுவால் உணர முடிந்தது. ஆனால் ராஜதீபனின் நியாயமான வாதத்தை கேட்ட பிறகும் அனைத்து மூத்தவர்களும் மேடையிலிருந்து 3 மூத்தவர்களை நோக்கினர். இறுதி முடிவு அவர்கள் கையில் இருந்தது. வருணர் பிரிவின் அந்த 3 மூத்தவர்களுக்கு இதில் முழு விருப்பம் இல்லை என்றாலும் அபிமன்யுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஏனெனில் அந்த சக்தி வாய்ந்த எதிரியை பின்வாங்கச் செய்ததன் மூலம் மறைமுகமாக அபிமன்யுவே அந்த ஆகாச ரத்தின கல்லை பாதுகாத்துள்ளார். ஒரு வகையில் தங்கள் சொந்த குலமே அந்த கல்லை பாதுகாக்க தவறிவிட்டது. ஆனால் அவர்களால் உடனே சம்மதிக்க முடியவில்லை. அவர்களில் ஒருவர் முன்னால் வந்து வருத்தத்துடன் கூறினார், இளைஞனே, எங்கள் குலம் உன்னை தடுப்பதாக சொல்லவில்லை. ராஜதீபன் சொல்வதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் ஒரு நடைமுறை சிக்கல் உள்ளது. அந்த கல்லின் 2 பாகங்களையும் இணைத்தால் மட்டுமே அந்த சவாலை எதிர்கொள்ள முடியும். அதாவது அந்த வித்தையை படிக்க முடியும். கல்லின் ஒரு பாதி எங்களிடம் உள்ளது. ஆனால் மறுபகுதி வீரசேனரின் வசம் உள்ள ஆகாச பிரிவிடம் உள்ளது. அவரின் அனுமதியின்றி அதை இணைக்க முடியாது என்ற அவர் குரலில் ஒரு விசித்திரமான விரக்தி இருந்தது. வீரசேனரின் சம்மதம் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் முடித்தார். இதை கேட்ட உடனே தனது உண்மையான எதிரி வருணர் பிரிவு அல்ல, ஆகாச பிரிவுதான் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டார். அபிமன்யுவுக்கு கோபம் தலைக்கேறியது. இது ஆணவத்தின் உச்சம். அவர்களால் அந்த கல்லை பாதுகாக்க முடியவில்லை. எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற துப்பில்லை. ஆனால் என்னையும் அதை செய்யவிட மாட்டார்கள். என்ன ஒரு விசித்திரமான குலம் இது என்று அபிமன்யு மனதிற்குள் கொதித்தார். அபிமன்யு இதை மனதிற்குள் மட்டுமே நினைத்திருந்தாலும் திடீரென்று 2 கண்கள் தன்னை தீவிரமான கோபத்துடன் உற்று பார்ப்பதை அவன் உணர்ந்தான். அந்த நபரின் உடலில் இருந்து அலையலையாக சக்தி வெளிப்பட்டு காற்றையே கனமாக்கியது. அவன் கவனம் உடனடியாக மூத்தவர் வீரசேனர் அமர்ந்திருந்த திசைக்கு சென்றது. வீரசேனரின் உதடுகளில் ஒரு வஞ்சக புன்னகை தவழ்ந்தது. கனமான அதே சமயம் நயவஞ்சகமான குரலில் அவர் பேசினார். ஓ, இந்த இளைஞன் திறமை மீது உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நம்பிக்கை இருப்பதாக தெரிகிறது. ராஜதீபன் இவனை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நான் ஒரு நிபந்தனையின் பேரில் இவன் சவாலை எதிர்கொள்ள அனுமதிக்கிறேன் என்றதும் அனைவரும் அவரை ஆவலுடன் பார்த்தனர். இவன் எனது வேத வித்தைகளில் இருந்து மிருகங்களை உருவாக்கும் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் காற்றால் மட்டும் போதாது. அந்த வித்தையை பயன்படுத்தி தன் பூத சக்திகளை கட்டுப்படுத்தி என் முன்னால் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி செய்தால் இவனை நான் குலத்தின் சவாலுக்கு தகுதியானவன் என்று ஏற்றுக்கொள்வேன் என்ற வீரசேனரின் வார்த்தைகளை கேட்டு ராஜதீபனின் கோபம் இன்னும் அதிகரித்தது. அவர் இருக்கையை விட்டு ஆவேசமாக எழுந்தார். இது அநியாயம் வீரசேனரே என்ற ராஜதீபனின் குரல் அந்த மண்டபத்தை அதிரச் செய்தது. அந்த சக்தி மிருக வித்தை என்பது ஆண்மை நிலையின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கே சவாலானது. அதை ஒரு ஆரம்ப நிலை வீரனிடம் எதிர்பார்ப்பது கொலை செய்வதற்கு சமம். நீங்கள் இவனுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லி இவனை மரணக்குழியில் தள்ளுகிறீர்கள் என்ற ராஜதீபனின் இந்த எதிர்ப்பை கேட்ட வீரசேனர் அலட்சியமாக தோள்களை குலுக்கினார். வாய்ப்பு கேட்டீர்கள், நான் கொடுத்தேன். அதை ஏற்பதும் ஏற்காததும் அவன் இஷ்டம். ஆனால் என் நிபந்தனையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெளிவாக கூறினார். அபிமன்யுவின் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கை கலந்த புன்னகை இருந்தது. அவன் ராஜதீபனை நோக்கி ஒரு கையசைத்து அவரை அமைதிப்படுத்தினார். ராஜதீபன் அவர்களே, கவலை வேண்டாம். மூத்தவர் வீரசேனர் என் திறமையை சோதிக்க விரும்பினால் நான் தயார். உங்கள் நிபந்தனையை ஏற்கிறேன் என்றான் உறுதியாக. இதை கண்ட வீரசேனர் ஏளனமாக சிரித்தார். உன் திறமைகள் மீது உனக்கு அளவு கடந்த ஆணவம் இருக்கிறது இளைஞனே. அறியாமை அளிக்கும் தைரியம் இது. இல்லையென்றால் யோசிக்காமல் எப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாய் என வீரசேனர் இப்படி பேசினாலும் அங்கிருந்தவர்களின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை வைத்து அவர் கூறும் வித்தை சாதாரணமானது அல்ல என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டார். கடினமான வித்தையா? நல்லது, எனக்கு இன்னொரு ஆயுதம் கிடைக்கப் போகிறது என்று தனக்குள் மகிழ்ந்தார். இன்று என் அதிர்ஷ்டம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. சும்மா கிடைக்க வேண்டிய வித்தையை சவாலாக கேட்கிறார்கள் என்று தனக்குள் சிரித்துக் கொண்டார். யாரும் எதுவும் சொல்லும் முன் வீரசேனர் காற்றில் கையை வீசினார். நீல ஒளி சூழ்ந்த ஒரு பழமையான சுருள் அவர் கையில் தோன்றியது. தன் சக்தியை பயன்படுத்தி அந்த சுருளை அபிமன்யுவை நோக்கி வீசினார். பிடி என்றதும் அபிமன்யு நிதானமாக தன் சக்தியால் அந்த சுருளை பிடித்து தன்னிடம் இழுத்துக் கொண்டான். அவன் அந்த சுருளை தொட்ட மறுநொடி ஒரு ஊசி போன்ற குளிர்ந்த சக்தி அவன் உள்ளங்கையில் ஊடுருவியது. அது சாதாரண காகித சுருள் அல்ல. அது ஏதோ உயிருள்ள பொருள் போல துடிப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. வீரசேனர் கர்வத்துடன் கூறினார், இளைஞனே, இந்த வித்தையை கற்பதில் நீ வெற்றி பெறுவாய் என்று நம்புகிறேன். ஆம், நீ பவித்ரோதய நிலையில் இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். அதனால் உனக்காக சில விஷயங்களை எளிமையாக்கி உள்ளேன். இந்த வித்தைக்குள் என் ஆன்ம சக்தியை விட்டுள்ளேன். இதன் உதவியுடன்
நீ இந்த வித்தையை ஒரு முறை அல்ல 3 முறை படிக்கலாம் என்ற அவர் குரலில் எச்சரிக்கை துணி ஏறியது. ஆனால் நினைவில் கொள், 3 முயற்சிகளுக்குப் பிறகும் நீ இதை கற்க தவறினால் என்னை குறை சொல்லாதே. அதன் பிறகு இந்த வித்தையின் எழுத்துக்கள் மறைந்துவிடும். நீ மீண்டும் இதை பார்க்கவே முடியாது. இதுதான் உன் விதி. இதை சொல்லும்போது வீரசேனர் அபிமன்யுவை பார்த்தான். அவன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. 3 முறைதானா என்ற யோசனை அவன் முகத்தில் ஓடியது. வீரசேனர் வெற்றி களிப்புடன் ராஜதீபனையும் மற்ற மூத்தவர்களையும் பார்த்துவிட்டு வெறுப்புடன் அபிமன்யுவை முறைத்தபடி மண்டபத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினார். அவரை தடுக்க நினைத்தாலும் காலம் கடந்து விட்டதை உணர்ந்து அவர்கள் அமைதி காத்தனர். வீரசேனர் சென்றதும் மண்டபத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. வர்ணர் பிரிவின் மூத்தவர்கள் சிலர் அபிமன்யுவை பரிதாபமாக பார்த்தனர். இவன் முடிந்து விட்டான் என்று ஒரு மூத்தவர் இன்னொருவரிடம் கிசுகிசுத்தார். அந்த சுருள் ஒரு சாபம், அதை திறந்தாலே பலவீனமானவர்களின் ஆன்மா சிதைந்துவிடும் என கிசுகிசுத்தனர். இதையெல்லாம் கேட்ட வசுதேவி பதற்றத்துடன் அபிமன்யுவின் கையை பற்றினார். அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அபிமன்யு, நீ என்ன காரியம் செய்தாய்? நீ வீரசேனரின் நிபந்தனைக்கு சம்மதித்திருக்க தேவையே இல்லை. உனக்கு தெரியுமா, கலாபதியால் கூட பல வருட ஆன்ம வளர்ச்சிக்கு பிறகும் இந்த சக்தி மிருக வித்தையை பயன்படுத்த முடியவில்லை. அவரால் முடியாதது உன்னால் எப்படி முடியும்? வசுதேவியின் கண்கள் கலங்கின. வீரசேனர் உன்னை எவ்வளவு ஆழமாக வெறுக்கிறார் என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் உன்னால் நிறைவேற்றவே முடியாத தற்கொலைக்கு சமமான ஒரு நிபந்தனையை அவர் விதித்துள்ளார் என்றார். கூறும்போதே அவள் குரல் உடைந்தது. ஆனால் அபிமன்யு எப்போதும் போல தன் பாதையில் பிடிவாதமாகவும் உறுதியாகவும் இருந்தான். சிறுவயது முதலே எண்ணற்ற கடினமான சவால்களை எதிர்கொண்டவன் அவன். மரணத்தை முகத்துக்கு நேராக பார்த்தவனுக்கு இந்த மூத்தவரின் சவால் ஒரு பொருட்டா? அவன் வசுதேவியின் கவலைக்கு பதிலளிக்காமல் தன் கையில் இருந்த அந்த நீல நிறச் சுருளை உற்று பார்த்தான். அவன் கண்களில் ஒரு புதிய தீப்பொறி பறந்தது. அபிமன்யுவால் வீரசேனரின் சவாலை சமாளிக்க முடியுமா? தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். வீரசேனரின் சவாலை அபிமன்யு ஏற்றது வசுதேவிக்கு கடும் ஆத்திரத்தை உண்டாக்கியது. உன் அதீத தன்னம்பிக்கையே உன்னை அழித்துவிடும். வீரசேனர் விரித்த வலையில் நீயே போய் விழுகிறாயே என்று அவனை திட்டிவிட்டு கோபமாக அங்கிருந்து நகர்ந்தார். ஆனால் அபிமன்யு எதற்கும் கலங்காமல் தலைவர் ராஜதீபனை திரும்பி பார்த்து, ராஜதீபன் அவர்களே, எனக்கு இதுவரை உதவியதற்கு நன்றி. ஆனால் வீரசேனர் தந்த இந்த வித்தையை கற்க எனக்கு ஒரு தனிமையான இடம் தேவை. இயற்கை ஆற்றல் அபரிமிதமாக கொட்டி கிடக்கும் பகுதியில் நான் தவம் செய்ய விரும்புகிறேன். இந்த பனிமலைகளே என் ஆய்வுக்கூடமாக அமையட்டும் என்ற அபிமன்யுவின் இந்த வேண்டுகோள் ராஜதீபனை சிந்திக்க வைத்தது. அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட 3 மூத்தவர்கள் ஒருவர் தலைவர் ராஜதீபனை பார்த்து, தலைவரே, இந்த இளைஞன் கேட்பது போன்ற ஒரு இடம் நம் வசம் இருக்கிறது. உறைந்த ஏரிக்கு அருகில் உள்ள அந்த பனிக்குகை நினைவிருக்கிறதா? அங்கிருந்துதான் நம் முன்னோர்களும் ஆகாச பிரிவின் முன்னோர்களும் ஆகாச ரத்தின கல்லை பற்றிய முதல் தகவலை அடைந்தார்கள். அந்த மூத்தவர் பனிக்குகை பற்றி குறிப்பிட்ட அந்த நொடியே அபிமன்யுவின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. இதுதான் சரியான இடம் என்று அவன் உள்மனம் கூச்சலிட்டது. ஆனால் ராஜதீபன் முகம் இருளடைந்தது. அவர் தீவிரமான குரலில் அபிமன்யுவை எச்சரித்தார். அபிமன்யு, அவசரப்பட்டு மகிழ்ச்சி அடையாதே. அந்த மூத்தவர் சொல்வது உண்மைதான். அந்த இடத்தில் இயற்கை ஆற்றல்கள் சீரற்றதாக இருக்கும். நீண்ட காலமாகவே இரு குலங்களைச் சேர்ந்த எந்த வீரரும் அங்கு செல்வதில்லை என்ற ராஜதீபன் எச்சரிக்கையாக அவனை பார்த்தார். அபிமன்யு, பல ஆண்டுகளுக்கு முன் என் குலத்தின் ஆகச் சிறந்த மாவீரர்களான தலைவர்கள் சிம்பாகு, பைரவர் அங்கே பயிற்சி பெற சென்றார்கள். ஆனால் அவர்கள் உயிருடன் திரும்பவில்லை. அந்த பணி அவர்களை அப்படியே விழுங்கிவிட்டது. நானும் இந்த 3 மூத்தவர்களும் கூட ஒருமுறை அங்கே சென்றோம். அங்கிருந்த மர்ம சக்தி எங்களை சிதைத்து விட்டது. இதோ பார் என்று தன் சட்டையை விலக்கி காட்டினார். அங்கே ஒரு கொடூர மிருகம் கீறியது போன்ற ஆழமான தழும்புகள் இருந்தன. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பி வந்தோம். அதனால்தான் அந்த இடத்திற்கு செல்ல இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு தேநீரை அருந்த தொடங்கினார். சூரபத்திரன் தன் கண்களில் மின்னும் பயத்துடன் அபிமன்யுவை எச்சரித்தார். அபிமன்யு, ஒரு காலத்தில் எங்கள் பிரிவு பலமாக இருந்தபோது தேவோதய நிலையில் உள்ளவர்கள் அங்கே பயிற்சி பெற்றால் பகவஜ்ர நிலையை அடைய முடியும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் என் குலத்தலைவரின் மர்ம மறைவிற்கு பிறகு யாருமே அந்த பனிக்குகைக்குள் நுழைய துணியவில்லை. அது மரணத்தின் வாசல். அங்கே சென்றால் அந்த இடம் உன்னை வாழ்த்தாது, மாறாக சிதைக்கவே துடிக்கும். போவதற்கு முன் 100 முறை யோசித்துக்கொள் என்றார். அவர் பேசும்போதே அன்று அந்த பனி ஆற்றல்கள் சிதைத்த கொடூர காட்சி அவர் கண் முன்னே நிழலாடியது. மூத்தவர் சூரபத்திரன் வார்த்தைகளை கேட்டு
அபிமன்யுவின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. ஆனால் அடுத்த நொடியே அது உறுதியாக மாறியது. அவன் தெளிவான குரலில், மூத்தவரே, ஆபத்து இல்லாத வெற்றி எது? ஒரு சாதாரணமான இடத்தில் பயிற்சி செய்து நான் எப்படி வீரசேனரின் சவாலை வெல்ல முடியும்? நான் அந்த இடத்திற்கு செல்கிறேன். எனக்கு அனுமதி தருவீர்களா என கேட்டா. இதை கேட்ட மண்டபத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இவனுக்கு பைத்தியமா? மரணக்குழி என்று சொன்ன பிறகும் போகிறேன் என்கிறானே என்று அவர்கள் நினைத்தனர். பின்னர் இவன் மீண்டும் தன் குருவான தாமாவின் உதவியை நாடப் போகிறான் போலிருக்கிறது. அதான் இவ்வளவு தைரியம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இதைக் கண்ட இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல வீரர்கள், இவன் தன் குருவின் நிழலில் வாழ்ந்துவிட்டு வீரன் என்று பெயர் வாங்க பார்க்கிறான். ஆசான் இல்லாமல் இவன் வெறும் சருகு என்று ஒரு இளைய வீரன் தன் நண்பனிடம் முணுமுணுத்தான். அவர்கள் பொறாமையுடன் அபிமன்யுவை சபித்தனர். இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அபிமன்யு 3 மூத்தவர்களின் பதிலுக்காக அமைதியாக காத்திருந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு இறுதியில் சம்மதத்துடன் தலையசைத்தனர். 3 மூத்தவர்களும் ஒப்புதல் அளிப்பதைக் கண்ட ராஜதீபன், சரி அபிமன்யு, நீ இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது நாங்கள் தடுக்க விரும்பவில்லை. நீ விரும்பினால் நாளை காலையிலேயே உன்னை அங்கு அழைத்து செல்கிறோம். ஆனால் நீ தனியாக செல்கிறாயா அல்லது உன்னுடன் யாராவது அழைத்து செல்ல விரும்புகிறாயா? உனக்கு துணையாக வீரர்களை அனுப்பவா என்று கேட்டா. அவர் எதை கேட்கிறார் என்பது அபிமன்யுவுக்கு புரிந்தது. அவன் புன்னகைத்தபடியே, நான் தனியாகவே செல்ல விரும்புகிறேன் ராஜதீபன் அவர்களே. உண்மையில் நான் என் குருவை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. இப்போதைக்கு நான் தனியாக சென்று அந்த இடத்தின் ஆற்றல்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை பார்க்க விரும்புகிறேன். என் பலவீனம் என்ன என்பதை அந்த பனிமலை எனக்கு உணர்த்தட்டும் என்றார். அபிமன்யுவின் மனதில் ஒரு கணக்கு இருந்தது. வர்ணபூத சக்தியால் உருவான அந்த நீல யாழி அமரோதய வீரர்களை கண்கிமைக்கும் நேரத்தில் அழித்ததை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். அது மட்டுமின்றி தாமா அவனிடம், உன் வர்ணபூத சக்தி இப்போது அமரோதய நிலையில் இருந்தாலும் நீ பயிற்சி செய்து உன் சொந்த சக்தியை வளர்க்கும் போது அதுவும் பல மடங்கு வலிமை பெறும் என்று கூறியிருந்தா. வர்ணபூத சக்தி இயற்கையான நீர்நிலை ஆற்றல்களை உறிஞ்சும் போது அதன் திறன் இன்னும் அதிகரிக்கும். இந்த வாய்ப்பை நழுவவிட அபிமன்யு தயாராக இல்லை. அபிமன்யு பவித்ரோதய நிலையின் உச்சத்தில் இருந்தான். ஆனால் அவனுக்குள் இருக்கும் வர்ணபூத நீர்யாழி அமரோதய நிலையில் இருந்தது. அதனால் அது முழுமையான வலிமையோடு இருக்கும் போது அபிமன்யுவாலும் அமரோதய வீரனுக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்த முடியும். அதன் ஒளி மங்கிவிட்டால் அவனால் மீண்டும் பவித்ரோதய வீரன் அளவுக்கே சக்தியை செலுத்த முடியும். அதனால்தான் போருக்கு முன்னால் அவனை பார்க்கும் பலர் அவனை அமரோதய வீரன் என்றும், போர் முடிந்த பிறகு பார்ப்பவர்கள் பவித்ரோதய வீரன் என்றும் கூறுகிறார்கள். மறுநாள் காலை கதிரவன் உதிக்கும் முன்பே வருணர் பிரிவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பனிமலைகளை நோக்கி அபிமன்யுவும் மூத்தவர் சூரபத்திரன் தலைமையிலான ஒரு குழுவும் புறப்பட்டனர். தனது சக்தி சிறகுகளை விரித்து பறந்த அபிமன்யு அவர்களுடன் அந்த இடத்தை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. மலையடிவாரத்தை கடக்கும் போது சூழல் மாறியது. எங்கும் பனி, எலும்பையே உறைய வைக்கும் குளிர், இடையில் பல சக்தி வாய்ந்த பனி வகை பனி மிருகங்களை அவர்கள் எதிர்கொண்டனர். அவை பனிப்பாறைகளுக்கு பின்னால் இருந்து ஆக்ரோஷமாக பாய்ந்தன. சில மிருகங்கள் பறக்கும் நிலையில் இருந்த அவர்களை நோக்கி பனி அம்புகளை உமிழ்ந்தன. அவை மிகவும் ஆபத்தானவையாக இருந்தன. ஆனால் மூத்தவர் சூரபத்திரன் தனது தேவோதய சக்தியை லேசாக வெளிப்படுத்திய அடுத்த கணமே ஒரு நீல நிற கவசம் அவர்களை சுற்றிலும் உருவானது. அந்த மிருகங்கள் அனைத்தும் அலறியபடி பயந்து ஓடின. அமரோதய நிலையோடு ஒப்பிடும்போது தேவோதய நிலை சக்திகள் எவ்வளவு பிரம்மாண்டமானவை என்பதை அபிமன்யு அப்போது புரிந்து கொண்டான். பதவி உயர உயர சக்தியை சேகரிப்பதும் வலிமை பெறுவதும் கடினமாகிவிடும் என்று தாமா கூறியது நினைவுக்கு வந்தது. மூத்தவரே, தேவோதய நிலையை எட்டுவது எவ்வளவு கடினம் என்று அபிமன்யு ஆர்வத்துடன் கேட்டா. சூரபத்திரன் ஒரு பெருமூச்சுடன், தவம், அதிர்ஷ்டம் மற்றும் தரம் வாய்ந்த குளிகைகள், இவை 3ம் சரியாக அமைந்தால் மட்டுமே அது சாத்தியம் அபிமன்யு. பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அமரோதய நிலையிலேயே கழித்து விடுகிறார்கள் என்றார். உண்மையில் இப்போது அபிமன்யு தனது வலிமையை அதிகரிக்க தேவோதய நிலை குளிகைகள் தேவைப்பட்டன. ஆனால் அவற்றை பெறுவது அவனுக்கு சாத்தியமற்றது. அதனால்தான் இந்த மலைகளில் உள்ள பனிக்குகையின் ஆற்றலை பயன்படுத்தி தன் சக்தியை வளர்க்க முடிவு செய்திருந்தான். மலைகளின் ஊடாக முன்னேறி செல்ல செல்ல தன்னை சுற்றியுள்ள பனிமிருகங்களின் இருப்பு மற்றும் அவற்றின் அச்சுறுத்தும் தோரணை அதிகரிப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. காற்றில் இருந்த இயற்கை ஆற்றல்கள் முன்பை விட அடர்த்தியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறின. ஒரு கட்டத்தில் மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. இருப்பினும் பனிமூட்ட பள்ளத்தாக்கின் மர்ம நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இருந்த ஆற்றலை விட இவை சற்று குறைவாகவே இருந்தன.
சூரபத்திரனுடன் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது அபிமன்யுவின் காதுகளில் திடீரென ஒரு குரல் ஒலித்தது. அது அவன் கையில் சுற்றியிருந்த தெய்வீக பாம்பு சராயுவின் குரல். தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி சராயு அபிமன்யுவிடம் சோம்பேறித்தனமாக, நண்பனே, இந்த பனிப்பிரதேசம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் ஒரு வெப்பமண்டல பிராணி. இங்கு அதீத குளிர் இருக்கிறது. என் செதில்களை உறைந்துவிடும் போலிருக்கிறது. நான் தூங்கிக் கொண்டே என் சக்திகளை அதிகரிக்கப் போகிறேன். அதனால் என்னிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்க்காதே. ஆனால் உனக்கு எப்போதாவது என் உதவி தேவைப்பட்டால் ஒருமுறை மனதார அழை. நான் உடனே வருவேன். ஆனால் இடையில் தேவையில்லாமல் கூப்பிடாதே என்றார். இதை சொல்லிவிட்டு சராயும் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு சுருண்டு கொண்டார். அபிமன்யு மென்மையாக புன்னகைத்து தலையசைத்தார். உன் தூக்கத்திற்கும் ஒரு அளவு இல்லையா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சராயுவின் வார்த்தைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது சூரபத்ரனின் எச்சரிக்கை குரல் கேட்டது. நில்லுங்கள், நாம் இப்போது பனி மனித குரங்குகளின் எல்லையை கடக்கப் போகிறோம். எனவே அனைவரும் வேகத்தை குறைத்து உங்கள் சக்திகளை முடிந்தவரை மறைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து நாம் நடந்தே செல்வோம். மிகவும் அவசியம் என்றால் ஒழிய சக்தியை வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் சக்தியை வெளிப்படுத்தினால் அது அவர்களுக்கு ஒரு அழைப்பு மணி போல தெரியும் என்ற அவர் குரலில் பதற்றம் இருந்தது. இங்கு தேவோதய நிலையின் 9ஆம் கட்டத்தை நெருங்கும் சில ஆபத்தான பனி மிருகங்கள் உள்ளன. அவற்றின் கவனத்தை ஈர்த்தால் நாம் பெரிய சிக்கலில் மாட்டுவோம். அவை ஒரு கூட்டமாக தாக்கினால் என்னால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது என்றார். இதை கேட்ட அபிமன்யு தலையசைத்தான். பனிமூட்ட பள்ளத்தாக்கிலிருந்து திரும்பிய பிறகு ஒரு தேவோதய நிலை மிருகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இச்சாதாரி குல தட்சகன் உடனான சண்டையில் ஏற்பட்ட அழிவை அவன் மறக்கவில்லை. நல்ல வேளையாக இன்று தேவோதய நிலையில் உள்ள சூரபத்திரன் அவனுடன் இருந்தான். இந்த பனி மலைகளின் ஒவ்வொரு இடமும் ஆபத்தானதாக தெரிந்தது. அந்த பகுதியின் உறைய வைக்கும் பனி ஆற்றல்கள் அங்கிருந்து அனைவரையும் கடுமையாக தாக்கின. உடலுக்குள் ஊசிகள் இறங்குவது போல குளிர் துளைத்தது. சூரபத்திரன் பையில் இருந்து சில சிவப்பு நிற மாத்திரைகளை எடுத்து அனைவருக்கும் கொடுத்தார். இவை அக்னி மாத்திரைகள். உடலினுள்ளே ஏற்படும் காயத்தை தடுக்கவும் ரத்தம் உறையாமல் இருக்கவும் இவை உதவும் என்றார். அபிமன்யுவும் ஒன்றை வாங்கி விழுங்கினார். மாத்திரை உள்ளே சென்றதும் அவனது ரத்தத்தில் இதமான வெப்பம் பரவியது. நன்றி, இது இல்லை என்றால் என் ரத்தம் உறைந்திருக்கும் என்றான் அபிமன்யு. சூரபத்திரன் புன்னகைத்தார். நன்றி தேவையில்லை அபிமன்யு. நீ ஏற்கனவே எங்கள் குலத்திற்கு பெரிய உதவி செய்திருக்கிறாய். தாமா அந்த ரணசிங்கனை விரட்டி அடிக்கவில்லை என்றால் எங்கள் குலம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும். ஆகாச ரத்தினக்கல்லை அடைவதற்காக நீ இதை செய்தாலும் வர்ணர் பிரிவு உனக்கு எப்போதும் கடமைப்பட்டிருக்கும். அந்த நன்றி உணர்வுதான் எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது என்றார். மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகர முற்பட்ட போது திடீரென்று மலையே அதிரும் வண்ணம் வெடிச்சத்தங்களும் பயங்கரமான சண்டையிடும் ஒலிகளும் கேட்டன. அந்த பகுதியில் ஆற்றல் அலைகள் கொந்தளித்தன. தூரத்தில் பனிப்புகை மண்டலம் சிதறி ஓடியது. திடீரென கேட்ட அந்த பயங்கர கர்ஜனையில் சூரபத்திரனின் முகம் வெளுத்தது. எந்த முட்டாள் இங்கே வந்து பனிக்குரங்குகளின் வாளில் மிதிப்பது? இது அவற்றின் எல்லை என்று தெரியாதா? இவன் சாவதோடு நம்மையும் சேர்த்து சாகடிப்பான் போலிருக்கிறதே. கர்ஜனையை வைத்து பார்த்தால் அது ஒரு முதிர்ந்த பனிக்குரங்கின் ஆவேசம் போல தெரிகிறது என்று ஆத்திரத்துடன் கத்தினார் சூரபத்திரன். அபிமன்யு தன் பார்வையை அந்த திசையிலிருந்து விளக்காமல் கேட்டார். மூத்தவரே, இந்த பகுதிக்கு வேறு ஆட்கள் வர வாய்ப்புண்டா? அல்லது இது ஏதேனும் ஊடுருவலா என்றவன் சற்று ஆழமாக யோசித்துவிட்டு, நாம் அங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சண்டை நீடித்தால் பனிமலையில் இருக்கும் அத்தனை குரங்குகளும் இங்கே கூடிவிடும். அப்புறம் நம்மால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. எதிரி யார் என்று தெரிந்து கொள்வதுதான் இப்போது நமக்கும் பாதுகாப்பு என்ற அபிமன்யுவின் துணிச்சலை கண்டு சூரபத்திரன் திகைத்தார். இதை கேட்ட இளைய தலைமுறை வீரரான இளவாணன் என்பவன் எரிச்சல் அடைந்தான். அவன் ஏற்கனவே அபிமன்யுவின் மீது காழ்ப்புணர்ச்சியில் இருந்தான். அவன் அபிமன்யுவை முறைத்தான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? இது ஒன்றும் உன் துவாரகர் குல சண்டை அல்ல. உயிரை கொடுத்து வித்தையை வாங்க. இது பனிக்குரங்குகளின் கோட்டை. மிகச் சாதாரணமாக வேடிக்கை பார்க்க போகலாம் என்கிறாய்? உனக்கு தெரியாதா? ஒரு பனிக்குரங்கு கத்தினால் அடுத்த 5 நிமிடத்தில் 100 குரங்குகள் அங்கு கூடிவிடும். அவற்றின் தலைவனுக்கு தெரிந்தால் நம் எல்லோர் உயிரும் போய்விடும் என்று கடுப்பாக கூறினான். அவன் குரலில் பொறாமையும் பயமும் கலந்திருந்தது. அபிமன்யு அவனை அமைதியாக பார்த்து, இளவானா, நான் பனி மனித குரங்குகளுடன் சண்டையிட சொல்லவில்லை. அங்கே நடப்பது என்னவென்று தெரிந்தால் நாம் எந்த பாதையில் தப்பி செல்லலாம் என்று முடிவு செய்யலாம். தெரியாமல் சென்று வலையில் விழுவதை விட தெரிந்து கொண்டு விலகிச் செல்வதை புத்திசாலித்தனம். மேலும் இந்த மாய மிருகங்களை யார் சீண்டுகிறார்கள் என்று பார்ப்போம் என்றார். அதற்கு இளவாணன் ஏதோ சொல்ல வர அதற்குள் சூரபத்திரன் அவனை இடைமறித்தார்.
இளவானா, வாயை மூடு. உன் பயம் உன்னை தரம் தாழ்த்துகிறது. அபிமன்யு நம் விருந்தினர். அவரிடம் மரியாதையாக பேசு. அவன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்று கோபமாக பேசினார். பின்னர் அபிமன்யுவிடம் திரும்பி, சரி அபிமன்யு, நாம் சென்று பார்ப்போம். ஆனால் நான் முன்பே எச்சரிக்கிறேன், இது மிகவும் ஆபத்தானது. நீயும் நானும் மட்டும் செல்வோம் என்றவர் மற்றவர்களை திரும்பி பார்த்து, மற்றவர்கள் இங்கேயே பாறைகளின் பின்னால் மறைந்து காத்திருங்கள். உங்கள் சக்தியை ஒரு துளி கூட வெளிப்படுத்தாதீர்கள். ஏதாவது பிரச்சனை என்றால் நான் இந்த நீல ஒளியை வானில் ஏவுவேன். உடனே நீங்கள் மலையடிவாரத்திற்கு பின்வாங்கி விடுங்கள் என்றார். சூரபத்திரன் சம்மதித்ததைக் கண்டு அனைவர் முகத்திலும் பயம் தொற்றிக் கொண்டது. அபிமன்யு தனது கத்தியை லேசாக உருவி பார்த்து கொண்டு சூரபத்திரனுடன் அந்த பயங்கரமான சத்தம் வந்த திசையை நோக்கி பனிப்புகைக்குள் சூரபத்திரன் புறப்பட தயாரானதும் மரண பயத்திலும் இளவாணன் பிடிவாதமாக முன்வந்து நின்றார். நில்லுங்கள், ஆபத்தில் உங்களை மட்டும் தனியாக சிக்கவிட நான் விரும்பவில்லை. நானும் உங்களுடன் வருவேன் என்ற அவன் குரலில் தைரியத்தை விட அபிமன்யுவிற்கு தான் சளைத்தவன் இல்லை என நிரூபிக்க துடிக்கும் பொறாமையே அதிகம் இருந்தது. இதை உணர்ந்த சூரபத்திரன், இளவானா, உனது ஆர்வத்தை நான் மெச்சுகிறேன். நமது குலத்தின் இளைய தலைமுறை வீரர்களில் நீ மிகவும் திறமையானவன். ஆபத்து நிறைந்த இடமாக இருந்தாலும் நீ எங்களுடன் வர விரும்பினால் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் பயணம் என்பது வெறுப்புகளை தாண்டி உடன் வருவோருக்கு உறுதுணையாக இருப்பது. அதை உன்னால் செய்ய முடியும் என்றால் மட்டும் வா என்று கூறினார். அதை கூறிவிட்டு சூரபத்திரன் நடக்க ஆரம்பித்தார். தன்னை பற்றி சூரபத்திரன் பெருமையாக கூறியதில் மகிழ்ச்சி அடைந்த இளவாணன் அதே பெருமையுடன் அபிமன்யுவை திரும்பி பார்த்தான். இதை கேட்டு அபிமன்யு என்ன நினைக்கிறான் என்பதை அவன் பார்க்க நினைத்தான். ஆனால் அபிமன்யு சூரபத்திரனை பின்தொடர்ந்து அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். காற்றின் வேகத்தில் அபிமன்யு சூரபத்திரனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். இதை கண்ட இளவாணன் முகத்திலிருந்து வெற்றி புன்னகை மறைந்து கடும் எரிச்சல் குடிகொண்டது. இவன் ஏன் எனக்கு முன்னால் சென்றான் என்று பற்களை கடித்தவாறே இளவாணன் சற்றும் தாமதிக்காமல் சூரபத்திரனையும் அபிமன்யுவையும் பின்தொடர்ந்து அதிவேகத்தில் விரைந்தான். கண் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் பனியால் சூழப்பட்ட ஒரு பிரதேசத்தை அடைந்தனர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பனிமலை தொடர்களும் பனி துகள்களும் பரவி இருந்தது. அங்கு அவர்கள் மூவரும் தரையிறங்கிய உடனேயே சூரபத்திரன் தனது கரங்களை அசைத்து தனது சக்தியால் ஒரு மாயத்திரையை உருவாக்கினார். அமைதியாக அடியெடுத்து வையுங்கள். பனி பிரதேசத்தில் மிருகங்கள் அதிகம். யாரும் நம்மை பார்த்துவிடக்கூடாது என்று எச்சரித்த அவர் தனது சக்தியை பயன்படுத்தி அபிமன்யுவையும் இளவாணனையும் அந்த இடத்தின் சூழலோடு மறையச் செய்தார். மூவரும் நடக்கத் துவங்கினர். அபிமன்யு அந்த பகுதியை ஆராய்ந்தபடி நடந்தார். வெகு தூரம் சென்ற பிறகு அபிமன்யுவுக்கு தூரத்தில் ஒரு பயங்கரமான காட்சி தென்பட்டது. சுமார் 10 அடி உயரத்தில் வெள்ளை நிற ரோமங்களுடன் கூடிய ஒரு ராட்சத பனிக்குரங்கு வெண்மையான ஆற்றல் அலைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கம்பீரமாக நின்றது. அதன் எதிரே ஒருவர் முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தார். அந்த பனிக்குரங்கிற்கு இணையான பிரம்மாண்டமான சக்தி அவரிடமிருந்து வெளிப்பட்டது. ஆனால் விசித்திரம் என்னவென்றால் அந்த ஆற்றலின் அளவை அபிமன்யுவால் துல்லியமாக கணிக்கவே முடியவில்லை. அது ஒரு ஆழமான கடலைப் போல அமைதியாகவும் அதே சமயம் அச்சுறுத்தும் விதமாகவும் இருந்தது. இதைக் கண்ட அபிமன்யு வியப்பும் பயமும் கலந்த மெல்லிய குரலில், மூத்தவரே, இந்த பனி மனித குரங்கு பார்ப்பதற்கே இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதே, இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று கேட்டா. சூரபத்திரன் அபிமன்யுவை அமைதியான குரலில் எச்சரித்தா. அபிமன்யு, கவனமாக பார். அது சாதாரண விலங்கு அல்ல. தேவோதய நிலையின் 4ஆம் கட்டத்தில் இருக்கும் ஒரு அரக்கன். அதன் ஒரு அடி விழுந்தால் இந்த மலை கூட 2ஆக பிளந்துவிடும். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? அதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கும் அந்த மூத்தவரும் அதே 4ஆம் கட்டத்தில் தான் இருக்கிறார். இது 2 மலைகள் நேருக்கு நேர் மோதுவது போல சமபலம் கொண்ட இருவர் மோதினால் வெற்றி யார் பக்கம் சாயும் என்று கடைசி நொடி வரை சொல்ல முடியாது. இங்கே ஒரு சிறு தவறு செய்தாலும் மரணம் ஒன்றுதான் முடிவு என்றார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அபிமன்யு அந்த வெண்ணிற ஆற்றலால் சூழப்பட்ட மூத்தவரை உற்று நோக்கினார். ஏனோ அந்த உருவம், அந்த உடல் மொழி அவனுக்கு எங்கேயோ பார்த்த ஞாபகத்தை தூண்டியது. ஆனால் இவர்கள் ஏன் உயிருக்கு ஆபத்தான இந்த இடத்தில் சண்டையிடுகிறார்கள்? அப்படி என்ன விரோதம் இவர்களுக்குள் என்று தீவிரமான குரலில் கேட்டவாறே அபிமன்யு யோசனையுடன் அதை பார்த்து கொண்டிருந்தான். அபிமன்யுவின் சந்தேகத்தை தீர்ப்பது போல இளவாணன் இடையில் புகுந்து ஏளனமாக சிரித்தான். காரணம் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா அபிமன்யு? அதோ பார், அந்த பனிவஜ்ர தாமரை என்று பனிப்புகைக்கு நடுவே மின்னிய ஒரு சிகரத்தை சுட்டிக்காட்டினான். அடர்ந்த பனிப்புகைக்கு நடுவே நிலவின் ஒளியில் அந்த தாமரை
ஒரு நீல நிற நட்சத்திரத்தைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அந்த போர்க்களத்தையே தெய்வீக பொலிவுடன் காட்டியது. சூரபத்திரன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இளவாணன் சொல்வது சரிதான். அது சாதாரண மூலிகை அல்ல. தேவோதய நிலையில் இருக்கும் ஒரு வீரன் இந்த தாமரையை செம்மைப்படுத்தினாள். அவனது ஆற்றல் அடுத்த நொடியே ஒரு நிலை உயரும். ஒரு யுகத்திற்கு ஒருமுறை மட்டுமே போக்கும் இந்த மாய பொக்கிஷத்திற்காகத்தான் இந்த இரண்டு உருவங்களும் மோதிக்கொள்கின்றன என்று சூரபத்திரன் பேசி முடிக்கும் முன்பே பனிக்குரங்கின் கர்ஜனை பனிப்பாறைகளை சுக்குநூறாக உடைப்பன் கைகளை சுழற்றி ஒரு பிரம்மாண்ட பனிப்புயலை ஏவியது. அந்த புயல் காற்றை கிழித்துக் கொண்டு முன்னேறியது. ஆனால் அந்த மூத்தவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சாதாரணமாக நின்றபடியே அலட்சியமான குரலில் பதிலளித்தார். வெறும் கர்வத்தை வைத்து போர்க்களத்தை ஆண்டுவிட முடியாது. மரியாதையாக தாமரையை விட்டு விலகு. இல்லையெனில் உன் உடல் சிதறி இந்த மலையெங்கும் உன் ரத்தம் உறைந்துவிடும் என்ற அந்த மூத்தவர் ஒரு கணம் தன் ஆத்திரத்தை குறைத்துக் கொண்டவர் ஒரு தந்திரமான பேரத்தை பேசினார். இதோ பார், இதற்கு பதிலாக உனக்கு ஒரு உருமாற்ற மூலிகையை தருகிறேன். இது நீ மனித உருவம் எடுக்க உதவும். இதைவிட நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று அவர் பேரம் பேசிக்கொண்டே இருந்தார். எதிரே இருந்த பனிக்குரங்கு அதற்கு ஒத்துக்கொள்ளாததனால் அவர் தன் கையை உயர்த்த காற்றில் நூற்றுக்கணக்கான கூர்மையான பனி ஈட்டிகள் திரண்டு நின்றன. பனிக்குரங்கு ஆவேசத்தில் ஏளனமாக சிரித்தது. முட்டாளே, உன் அற்ப மூலிகை சில மணி நேரங்கள் மட்டுமே பலன் தரும். ஆனால் நான் நிரந்தரமாக மனிதனாக மாறி பகவஜன நிலையை எட்ட இந்த தாமரைதான் ஒரே வழி. உன் போலி சலுகையை நீயே வைத்துக்கொள். உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப் பார் என்ற பனிக்குரங்கு பனிப்புயலை ஏவ பதிலுக்கு மூத்தவர் தன் பனி ஈட்டிகளை மழையென பொழிந்தார். இரு சக்திகளும் மோதி நிலமே அதிர இருவரும் பின்னுக்கு தள்ளப்பட்டனர். திடீரென அந்த பனிக்குரங்கு தன் முதுகில் சக்தி சிறகுகளை விரித்து வானை நோக்கி பறந்தது. இங்கிருந்து தப்ப முடியாது என கத்தியபடி அது தன் சிறகுகளை வீச அங்கிருந்த கூர்மையான காற்று ஈட்டிகளாக மாறி அந்த மூத்தவரை நோக்கி பாய்ந்தன. குரங்கின் தாக்குதல் மின்னல் வேகத்தில் இருந்தது. ஆனால் அதை எதிர்கொண்ட மூத்தவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. உன் பறக்கும் வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் என்னை பிடிக்க இது போதாது என்று கூறி சிரித்தவர் உடனடியாக தனது சக்தி சிறகுகளை விரித்தார். இதைக் கண்ட சூரபத்திரன் வியந்து போனார். அவரது கண்கள் மூத்தவரின் சிறகுகளை ஊடுருவி ஆராய்ந்தன. மூத்தவர் தன் சிறகுகளை விரித்து கேலியாக சிரித்தார். பறக்கும் வேகத்தில் என்னை வென்றுவிடலாம் என்று கனவு காண்கிறாயா? இது உனக்கு எட்டாத தூரம் என்றார். இதையெல்லாம் பார்த்த சூரபத்திரன் வியப்பில் உறைந்து அபிமன்யுவின் தோளை தட்டி எச்சரித்தார். அபிமன்யு, அந்த சிறகுகளை பார். அதில் தெரியும் அந்த நுணுக்கமான விரிசல்கள் சாதாரணமானவை அல்ல. மிக அடர்த்தியான சக்தியால் அவற்றை செதுக்கி இருக்கிறார். குரங்கை விட பல மடங்கு வேகம் அவரிடம் இருக்கிறது என்றார். ஆனால் அடுத்த நொடியே சூரபத்திரன் குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். இந்த பனிக்குரங்குகள் மரண வெறி கொண்டால் அவற்றின் சக்தி இயற்கைக்கு மாறாக விஸ்வரூபம் எடுக்கும். அப்போது இவரால் கூட அதை சமாளிக்க முடியாது என்றார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அபிமன்யு, மூத்தவரே, அப்படியானால் இது வானர இனத்திற்கு எச்சரிக்கை விடுக்காதா? அவை அனைத்தும் இங்கு வந்துவிட்டால் அல்லது மற்றொரு சக்தி வாய்ந்த மந்திர குரங்கு வந்தால் நாமும் ஆபத்தில் சிக்குவோம் அல்லவா என்று பதற்றத்துடன் கேட்டார். அதற்கு சூரபத்திரன் அவனை அமைதிப்படுத்தும் விதமாக பதிலளித்தார். இல்லை அபிமன்யு, பயப்படாதே. உண்மையை சொன்னால் தற்போதைக்கு நாம் பாதுகாப்பாகவே இருக்கிறோம். அந்த மூத்தவர் சாதாரண ஆள் இல்லை. அவரது ஆன்மா ஏற்கனவே நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. அவர் ஒரு வைத்தியர் போல தெரிகிறது. அதனால்தான் அவர் இந்த மலைப்பகுதி முழுவதையும் தனது ஆன்ம சக்தியால் ஒரு கவசம் போல மூடியிருக்கிறார். இந்த குரங்கு அந்த இடத்தை விட்டு நகரும் வரையோ அல்லது மூத்தவரை தோற்கடிக்கும் வரையோ வெளியில் இருக்கும் வானர இனத்தைச் சேர்ந்த யாருக்கும் இங்கே நடக்கும் சண்டை தெரியாது என்றார். இதை சொன்ன பிறகு சூரபத்திரன் அபிமன்யுவின் தோளில் கை வைத்து, நன்கு உற்று பார்த்தால் உண்மையில் அந்த குரங்குதான் ஆபத்தில் உள்ளது. உதவிக்கு யாரையாவது அழைத்தால் அந்த சிறு இடைவெளியில் இந்த மூத்தவர் பனி வஜ்ர தாமரையுடன் தப்பித்து விடுவார் என்பது அதற்கு தெரியும். உண்மையில் இந்த மூத்தவர் மகா தந்திரசாலி. அவர் தன் வாழ்நாளில் பல போர்களை கண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் போர் அனுபவம் இல்லாமல் இந்த பனிமலைகளுக்கு அவர் வந்திருக்க மாட்டார் என்ற சூரபத்திரன் இருவரின் சக்தியை பற்றி விளக்கிக் கொண்டிருந்த போது
வானில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. குரங்கின் சிறகுகளிலிருந்து வந்த ஆற்றல் அலைகள் மூத்தவரை தாக்க நெருங்கின. திடீரென அந்த மூத்தவர் தன் கைகளின் முத்திரையை மாற்றினார். அவரை சுற்றியிருந்த இயற்கையான ஆற்றல்கள் உறைந்து கெட்டியாக தொடங்கின. மறுகணமே ஒரு பிரம்மாண்டமான சக்தி சுவர் வானில் தோன்றியது. மூத்தவர் இடி முழக்க குரலில் பனித்திரை என்று முழங்கினார். அவர் சொன்ன உடனேயே அந்த சக்தி சுவர் 100 அடி தடிமனுள்ள பனித்திரையாக மாறி மங்கலான சூரிய ஒளியில் வைரம் போல ஜொலித்தது. குரங்கின் ஆற்றல் அலைகள் அதில் மோதி விரிசல்களை உண்டாக்கின. விரிசல்கள் பரவிக்கொண்டே இருந்தன. ஒரு கணம் அந்த திரை உடைந்துவிடும் போல் தோன்றியது. ஆனால் அதற்குள் தாக்குதலின் வேகம் குறைந்து போனது. பனிமனித குரங்கின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. தனது தாக்குதல் தோல்வியுற்றதைக் கண்ட குரங்கின் முகம் கோரமானது. கோபம் அதன் நரம்புகளில் ஏறியது. அதன் கண்கள் அதுவரை இல்லாத அளவிற்கு இரத்தச் சிவப்பாக மாறின. அதே நேரத்தில் அதன் உடல் முழுவதும் பனிக்கட்டிகள் தானாக உருவாகத் தொடங்கின. அடர்த்தியான ரோமங்களைக் கொண்ட அதன் தோல் இப்போது ஒரு முழுமையான பனிக்கவசத்தை அணிந்தது போல காட்சியளித்தது. அதன் கைகளின் மீதும் கூர்மையான பனிக்கட்டிகள் உருவானதால் அது ஒரு நடக்கும் பனிமலையைப் போல முன்பை விட பயங்கரமாக தோற்றமளித்தது. இதைக் கண்ட அபிமன்யு வியப்புடன், அது ஒரு சக்தி கவசத்தை உருவாக்கியுள்ளது. இது பார்ப்பதற்கு மிக வலிமையாக இருக்கிறது என்றார். இதை கேட்ட சூரபத்திரன் ஒரு கசப்பான புன்னகையுடன் விளக்கினார். அபிமன்யு, உனக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது சாதாரண சக்தி கவசம் அல்ல. குரங்கின் கண்களை உற்றுப்பார். அதில் தெரியும் அந்த சிவப்பு நிற ஒளிதான் ஆபத்தின் அறிகுறி. அது இப்போது ஆவேச நிலைக்கு சென்று விட்டது. நாம் எப்படி சிறப்பு பயிற்சிகள் மூலம் சக்தியை அதிகரிக்கிறோமோ அதேபோல் இந்த மந்திர விலங்குகளும் தங்கள் கோபத்தின் மூலம் சக்தியை உயர்த்திக் கொள்ளும். ஆனால் அப்படி நடக்கும்போது அவற்றின் சக்தி மிகவும் ஆபத்தானதாக மாறி ஒரு படிநிலை உயர்ந்துவிடும். இப்போது அது வெறிப்பிடித்த மிருகம் என்றார். பின் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, இப்போது இந்த மூத்தவர் குரங்கை இந்த எல்லைக்கு தள்ளிவிட்டதால் அதன் சக்தி 4ஆம் நிலையிலிருந்து 5ஆம் நிலைக்கு உயர்ந்திருக்க கூடும். இனி இவரால் அதை எளிதில் வெல்ல முடியாது. இந்த போர் நீண்ட நேரம் நீடிக்காது அபிமன்யு. நாம் இப்பகுதியை விட்டு உடனே விலகிச் செல்ல வேண்டும். இல்லையெனில் அதன் கோபம் நம்மை தாக்கும் என்று கூறியவாறு சூரபத்திரன் திரும்ப முயன்ற போது திடீரென ஒரு சக்தி அலை அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. கூடவே ஒரு பயங்கரமான குரல் அவர்கள் காதுகளில் ஒலித்தது. மானிட வீரனே, நீ மற்றவர்களையும் அழைத்து வந்துள்ளாயா? ஒளிந்து கொண்டிருக்கும் பூச்சிகளே, உங்களாலும் என்னை வெல்ல முடியாது என கூறிக்கொண்டே அந்த பனி மனித குரங்கு தனது ஆவேச கண்களை அபிமன்யு மற்றும் மற்ற இருவர் மீதும் திருப்பியது. ஒரு கையசைவில் அது ஒரு பனிசக்தி அலையை அவர்கள் மீது ஏவியது. இதைக் கண்ட அபிமன்யு மற்றும் இளவாணன் முகங்களில் மரண பீதி படர்ந்தது. அந்த அலை அவர்களை தூளாக்க தயாராக இருந்தது. ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் சூரபத்திரன் குறுக்கே பாய்ந்தார். அவர் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தி அவர்கள் மூவரையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். என்னை மீறி இவர்களை தொடவிட மாட்டேன் என்று முணுமுணுத்தார். பனி மனித குரங்கின் தாக்குதல் அந்த பாதுகாப்பு வளையத்தில் பலமாக மோதியது. பயங்கரமான சத்தத்துடன் அது வெடித்ததில் பெரும் அதிர்வு அவர்களை தாக்கியது. அந்த தாக்குதலின் வேகத்தில் சூரபத்திரன், அபிமன்யு, இளவாணன் மூவரும் ஏறக்குறைய 10 அடி தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டனர். நிலைக்குலைந்து நின்ற சூரபத்திரன் மூச்சிரைக்க, இந்த பனி மனித குரங்கின் சக்தி இப்போது நினைத்து பார்க்க முடியாத அளவு ஆபத்தானதாக உள்ளது. ஆவேச நிலையை அடைந்ததால் என்னால் கூட இதை தோற்கடிப்பது சாத்தியமில்லை. அதனால்தான் நாம் மறைந்திருந்தாலும் அது என் சக்தியை உணர்ந்து கொண்டது. நாம் இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க வேண்டும். இல்லையெனில் நாம் அனைவரும் இங்கேயே சமாதியாவோம் என்றார். அவர்கள் மூவரையும் தாக்கிய பிறகு அந்த பனி மனித குரங்கு அடுத்த தாக்குதலுக்கு தயாரானது. ஆனால் அது சுதாரிப்பதற்கு முன்னரே வானிலிருந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. திடீரென 20 அடி அகலம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கைமுட்டி வானிலிருந்து இடிபோல இறங்கியது. அது குரங்கின் நெஞ்சில் அடித்தது. அந்த அடியில் குரங்கின் உடல் தூக்கி வீசப்பட்டு தரையில் பயங்கரமாக மோதியது. அந்த தருணத்தில் அந்த மூத்தவர் காற்றில் மிதந்தவாறே திடீரென திரும்பினார். அவர்கள் மூவரும் நின்று கொண்டிருந்த திசையை பார்த்தார். அவரது கூர்மையான பார்வை முதலில் சூரபத்திரனையும் பிறகு இளவாணனையும் கடந்தது. இறுதியில் அது அபிமன்யுவின் மீது நிலைத்தது. அபிமன்யுவை பார்த்த அந்த வினாடி மூத்தவரின் முகத்தில் இருந்த கடுமை மறைந்து நம்ப முடியாத ஆச்சரியம் தோன்றியது.
அதே சமயம் மூத்தவரின் முகத்தை பார்த்த அபிமன்யுவின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. இதை கவனித்த சூரபத்திரன், என்ன அபிமன்யு, ஏன் இப்படி பார்க்கிறாய்? உனக்கு அந்த மூத்தவரை தெரியுமா என்று தீவிரமாக கேட்டார். யார் அந்த மூத்தவர்? அபிமன்யுவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். மூத்தவர் சூரபத்திரன் பனிக்குகைகளை நோக்கி சென்ற அபிமன்யு அங்கே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காட்சியை கண்டார். ஒரு மூத்தவருக்கும் மலை போன்ற பனி மனித குரங்கிற்கும் இடையே உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர்க்களத்தின் நடுவே அந்த மூத்தவரும் அபிமன்யுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது அவர்கள் இருவர் கண்களிலும் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. பின்னர் அது மகிழ்ச்சியாக மாறியது. உண்மையில் அந்த மூத்தவர் வேறு யாரும் அல்ல, அவர் புகழ்பெற்ற வைத்திய மேதையான அதியரசன்தான். சூரபத்திரனின் கவலை இன்னும். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.